ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாரத்தின் பலனை காண்போம் வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரன் எங்கே இருக்கிறார்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருப்பார். அவர் இன்னைக்கு 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்னா, பூரட்டாதிங்கிற நட்சத்திரம் கும்பராசிக்குள்ளே இருந்து ரோகிணி நட்சத்திரமான ரிஷபராசி வரைக்கும் பயணம் செய்கிறார். ரிஷபராசிக்குள்ளே வரும்போது மட்டும் சந்திராஷ்டம எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். மற்ற நாள்லாம் உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லா ஓட்டிடலாம். மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. போட்டிகளிலே தேர்வுகளிலே வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் இது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். எஜுகேஷன் ரிலேட்டடான மேட்டர்லாம், படிப்பு சில விஷயத்துலலாம் லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடும். செய்கிற காரியங்களில் செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு நீங்கள் திறமையோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான ரெகக்னிஷன் கரெக்டாக கொடுக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்லது ஒரு வாரம் இது. வாக்கு வங்கியை நீங்கள் உங்கள் பக்கம் கையகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். புத்தகத்துறை எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு ரெகக்னிஷன் கரெக்டாக கிடைக்கும். வெற்றி கலைத்தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாரம் இது. சிலருக்கு அவார்ட் ரிவார்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருநிலைப்படுத்தி கொண்டு செய்வதனாலே கலத்திரம் உங்களுடன் அந்யோன்யமாக்கும். எதையுமே ஒழிக்காமல் மறைக்காமல் செய்து கொண்டீர்களானால் உங்களுக்கு விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட். எந்த காரியங்கள் எப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எண்ணம் வைத்து நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் குழப்பங்களே இல்லாமல் உங்களால் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் குழப்பம்லாம் ஓரம் வச்சுட்டு இன்னது பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோன்னு அழகாக பிளானர் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். சிந்தனை, ஆர்வம், செயல், திறமை, ஊக்கம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே மேல்மேலும் படிகளாக அமைந்து உங்கள் வாழ்க்கையிலே எந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என என்கிறீர்களோ அந்த இலக்கை இந்த வாரம் எட்டி பிடிப்பதற்கான வழிகளை வகுத்து விடலாம். இது அழகாக நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. பணம் இல்லையேலாம் கவலை வேண்டாம். கடன் சுமை இருக்கிறது அப்படிங்கிற அன்பர்களுக்கு இந்த வாரத்திலே கடன் சுமையை போக்கிக் கொள்வதற்கு சங்கடஹர சதுர்த்தி அன்று அவசியம் 16 தேங்காய் கொண்டு போய் சுவாமிக்கு உடைங்க. சாயங்கால வேளையில் உடைச்சிட்டு நல்ல அருகம்புல் மாலையை வாங்கி விநாயகர் பெருமானுக்கு சாத்தி விட்டு ஒரு 11 சுற்று அவரை சுற்றி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஒரு நல்ல நெய் அகல் விளக்கை ஏற்றி அவர்கிட்ட வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனையான கடன் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாருங்கள். வந்து உங்களால் இயன்ற ஒரு பங்கை கடனுக்கு அடைத்து விடுங்கள். மலை போல் இருக்கும் கடன் பனி போல் விலகி உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்ச தீபம் எரிய ஆரம்பிக்கும். அதுபோல் தொழிலிலே லாபம் பெருகும். வேலையில்லா அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த உபாயம் முக்கியமாக அமையும். நல்ல முதலீட்டோடு சேர்ந்த ஒரு லாபகரமான தொழில் உங்கள் கண்ணுக்கு அழகாக புலப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இப்படி நல்ல பல செய்திகளை கொண்ட வாரம் இது. நம்ம தான் அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இந்த வாரம் நல்ல இனிமையான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.